வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தீபாவளி பர்ச்சேசிங் ஆரம்பிச்சிச்சு. தீபாவளி பர்ச்சேசிங் வீட்டில் உள்ள பெரிய ஆட்களுக்கு அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் எடுக்கணும். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறோம். தீபாவளியில் அவங்க வச்சு கும்பிடுவோம், எடுக்க போகிறோம். வாங்க வீடியோவை கடைசி வரைய பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க இந்த கூட. வணக்கம் உறவுகளே. இப்போ வந்து ஜவுளி எடுக்க வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். யாருன்னா பாட்டி தாத்தாக்கு ஃபஸ்ட்டு பாட்டி தாத்தாக்கு தான் எடுப்போம். முத எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் லீவ் நாள் பார்த்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லாமே என்ன எப்படி எடுப்போம், என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். மெயினாக ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இதோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பாட்டி என்ன காசு பாட்டிக்கு பிடிச்சது தானே பாரு. வச்சு சாமி கும்பிடுவோம், நாங்கள் தான் கட்டுவோம். பார் நல்ல சாரியா பார். வச்சு நம்ம சாமி கும்பிட்டு நீ தானே கட்டுறது, பிடிச்ச மாதிரி கிடக்கணும். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், எடுக்காத கலராக எடு. பாரு ஒன்று ஒன்றா பாரு, எடுக்காத கலர் எடு. இது கலர் நல்லா இருக்கா? அடுத்து வேற கலர். இது எல்லா கலரும் தான் செய்யும், பிடிச்சதை எடுக்கணும். அது என்ன ரேட் போட்டுருக்கீங்க? ஸ்டோன் இல்லாமல் தான் எடுக்கணும்னா ஒரு ஸ்டோன் பிடிக்காது. பாரு, எனக்கான தெரியும், நீ தான் பார்க்கணும். வெந்தய கலரா அது? பிரிச்சு காட்ட சொல்லுவியா? காடுங்க அண்ணாச்சி. கோல்டு கலரா வெந்தய கலரா? இது வெந்தயம் இல்ல, இது மஞ்சள். மஞ்சள் கிடையாது. இது ப்ளவுஸ். ப்ளவுஸ் ஃபுல் டிசைன். நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி கலர் இல்லை எடு, அவ்வளோதான். நல்லா இருக்கு. என்ன கலர் நிறைய இருக்கு, ஒரு 25 கலர் இருக்கு. இது பார்க்க போறியா? கலர் பாருங்க, ஃபுல்லாக டிசைன் எந்த கலர் இருக்கு? 25 கலர் இருக்கு. இந்த கலர் வேணுமா எடு. சரி, ரைட். ஆமாம், இப்போ எனக்கு டாப் எடுக்க போகிறேன். சரி சரியா? பாட்டு கடையில் இப்போ மியூசிக் மெயிலில் ஓடிட்டு இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க போய் டாப் உனக்கு சைஸ் எடுக்க போறியா? எத்தனை, 1 ஆ 2 ஆ? அது பார்ப்போம், கிடைக்கிறத பொறுத்து எடுப்போம். சரி, இப்படி வேண்டாமா? என்ன டாப்பு? அம்பர்லாவா? இல்லை, மிக்சிங்காக கிடக்கு. பார்ப்போம். ஒரு புது பொம்மை ஒன்று வாங்கியிருக்கோம், டால் ஒன்று வாங்கியிருக்கோம். மேம், நீங்க உள்ள போங்க. இல்ல வேண்டாம், நீங்க யூடியூப்ல போடுவீங்க. யூடியூப்ல போட்டேன். நீங்க இப்போ ஒயிட் ஷர்ட்டும் வேஸ்டியும் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு கடையில், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
விளம்பரம் ஓடுது, மியூசிக் ஓடுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைண்ணா பாட்டு ஓடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுங்க. தாத்தாக்கு என்ன பிடிக்குமோ, தாத்தா என்ன போடுறோம் அதை எடுக்கணும். உங்களுக்கு பிடிச்சதை எடுக்கக்கூடாது. ஆமாம், சரி பாட்டு ஓடுது, அப்புறமாட்ட எடுப்போண்ணே. எடுத்தாச்சு. இப்போ பில் போட போகிறீங்க. பாட்டு வெடிக்கிண்ணே, மறுபடியும் சொல்கிறேன், பாட்டு படிக்கு. பணம் கட்டிட்டு வாங்க. கையை கட்டி ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. எங்கே இருக்கீங்க? மகேஷ் வந்து சாப்பிட நீங்க எப்போ வந்தீங்க? உட்காந்துருக்கியா? சாப்பிட உட்காந்துருக்கியா? பின்னாடி பாட்டு போட்டு விட்டுருப்பா. என்ன பாட்டு போடணும்? மலர்களை போல் தங்கை அப்படி போட்டுருமா? அது வச்சுட்டா. அது எங்க அண்ணே அப்படின்னு போட்டுருமா? சூப்பர் தங்கச்சி, நல்ல தங்கச்சி பேர். என்ன இவ்வளோ நாள் கிடைச்ச தங்கச்சி, சூப்பர் தங்கச்சி. நைட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்தோடனே பார்ப்போம். மகேஷ் சாப்பாடு ரொம்ப இதாக இருக்கீங்களா? ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. அவ்வளோதான். ஏன் உங்களுக்கு வேணுமா? வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. சரி, ஃபஸ்ட்டு சூப்பா? ஃபஸ்ட்டு சூப்பில் இருந்து மங்களகரமா என்ன? இந்த குபேரர் அழகா இருக்கார்ல. அப்படி சொல்றவங்களுக்கு வந்து இந்தா வச்சு குடிங்கணும் அப்படிங்க விட்டு வேண்டாம் குடுக்கவே முடியாது. நமக்கு சாப்பாடு நமக்கு வருமா? சரி. அன்னைக்கு கொஞ்சம் அன்னைக்கு வந்து இனிப்பு பண்ண ஒரு கம்மி. அம்மா இடத்துல இனிப்பு கொடுத்தோம். ஆமா, நல்லா பழுத்தா இருக்கும். பழமா தங்கச்சி வீட்டுல ஒருத்தவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. பழமாவும் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் நாளைக்கு நான் கொண்டு வரேன்னு சொன்னேன். எங்க அம்மா நல்லா இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது, அவ்வளவுதான். பழுத்து பண்ணலாம். சொல்லு. கடையில் சாப்பிட்ட 18 வருஷம் ஆச்சு. அதுல நான் 17 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல சாப்பிட்டுருக்கேன். இங்கதான் எனக்கு பர்ச்சேசிங் எல்லாமே இங்கதான். பேசல சும்மா பேசலாம். நம்ம வந்து சாப்பிட்டது அதே கடை, அதே மாதம் அப்படியே இருக்கு. டேஸ்ட்டும் அப்படியே இருக்குன்னு நம்புறேன். சரியா? மீல்ஸ் வந்துச்சா? சாப்பாடு வந்துச்சா? கையெடுங்க. ஓகே, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இல்லை. காமிங்க. எங்க வந்திருக்கேன்னா சரவண பவன் சாப்பிட வந்துருக்கோம். வழியை அவங்கடி பீத்த சிரிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். போத்தீஸ்ல எடுத்துட்டு சரவண பவன்ல சாப்பிட்டுட்டு நெல்லையப்பர் கோயிலுக்கு முன்னால நிற்கும். இப்போ அடுத்து எங்கன்னா அல்வா வாங்க கிளம்புறோம். சரியா? இப்போ அடுத்த கடை பர்ச்சேசிங். நின்னுங்க. அடுத்த கடை பர்ச்சேசிங் வந்திருக்கோம். பாருங்க அப்பா வீட்டுல சார் எப்படி வராங்க. இது நெக்ஸ்ட் கடைக்கு. அவ்வளோதான். வந்தாச்சா? நல்லா இருந்துச்சா? காவியாளுக்கு வந்து அளவு பார்த்தா தான் எடுக்கணும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு அளவு மாறுதுடா. அழகா இருக்கும். அவளை கூட்டு வந்து எடுக்கணும். டிஷர்ட் போட்டுனா அவளை ஸ்டைலா இருக்கு. அவளை கூட்டு வரணும். ஒண்ணி கூட்டு. ஏற்கனவே அவள் சைடான ஆளு தானம்மா.
இங்கே சரவணா ஸ்டோருக்குள்ள சரவணா செல்வரத்னம் நல்லா இருக்கு. காவியா ஐஸை போட்டு சூப்பராக நிறைய இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாடல் எடுக்கலாம். நிறைய அதிகமாக கிடைக்கும். இன்னொருதான் நிறைய மைய ஷூ எடுக்கா. சூப்பராக இருக்குல்லடா. அதே நல்லா இருக்குடா. மேலே உள்ளது நல்லா இருக்கு. மியூசிக் ஓடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளவும். ஆமாம். போயிட்டு வந்தாச்சு உறவுகளே. ஒரு மாதிரி செலவு பண்ணதுக்கு இப்பதான் பிள்ளையார் சுடி போட்டிருக்காங்க. ஆமா, தீபாவளி வருது. பிள்ளையார் சுடி செலவு பண்ணதுக்கு போட்டாச்சு. ஆமா, தீபாவளி வருதுல, பண்ண ஃபெஸ்டிவலா வருது, எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டாமா? ஆனா என்னை விட்டு நல்லா ஜாலியா சுத்தி இருக்கீங்க. உன்னே விட்டு ஸ்கூல் போகணும்ல, எக்ஸாம். ஆமா, அடுத்து உடனே கூட போறோமா? அடுத்து வந்து நீ அக்கா எல்லாம் சேர்ந்து நம்ம போகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சூம் பண்ணிட்டே இருக்கீங்களா? இல்ல சும்மா. சரி, உறவுகளே, ஏற்கனவே எங்க மூஞ்சி அகோரமா தெரியும், இதுல வேற அவ சூம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவங்களே கொஞ்சம் இந்த மூஞ்ச பாருங்க, பயந்துடாதீங்க. சரி உறவுகளே, எங்க சேனலை தொடர்ந்து பாருங்கள். பர்ச்சேசிங் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை போவோம், இன்னும் ஒரு தடவை போவோம், பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் அடுத்து தீபாவளி, நியூ இயர், வேற என்ன வருது, பொங்கல் வந்துட்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் எங்க சேனலை தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். சுத்த தமிழ். எங்களுடைய இது வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. பாய் 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 பாய். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணலனா நீங்க தான் எங்களை தேடி வர வேண்டியதா இருக்கும். பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களை தேடி வந்துட்டே இருப்போம். இதே ஆதரவு என்னைக்கு எங்களுக்கு கொடுங்க. தீபாவளி பர்ச்சேசிங் நம்பர் 1 இன்னைக்கு, அடுத்தடுத்து பார்த்துட்டே இருப்போம். இன்னைக்கு தான் செலவுக்கு பிளேஸ் போட்டிருக்காங்க. பாய், தேங்க்யூ. தேங்க்யூ.